தம்பி, உனக்கான ஒரு தகுதி இல்லை, உனக்கான அடிப்படை தேவைகளே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த போராட்டம், இந்த கஷ்டம், இந்த துன்பம்? அப்படின்னா உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம், உனக்குன்னு ஒரு ஆளுமை திறன் இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீ சரிவர ஒழுங்கான முறையில் செயல்படுத்துறதில்லை. என்ன மாதிரி கோவையாட கோன்னு இப்படி உக்காந்துருக்கிற மாதிரி நீ உக்காந்தே இருக்கிற. ஒரு முயற்சி கிடையாது, ஒரு கடினமான உழைப்பு கிடையாது, இதோ ஒரு போராட்டத்தில் ஒரு யோசனை கிடையாது. இப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, நீ ஒன்றுக்கு ஆக மாட்ட, நானும் ஒன்றுக்கு ஆக மாட்டேன். எதையாவது முயற்சி பண்ணணும், சாதனை பண்ணணும். கண் இல்லாதவங்க கூட குச்சி வச்சு நடக்கிறாங்க, கால் இல்லாதவங்க கூட வீல் சக்கரத்தில் போகிறாங்க. இது மாதிரி புது விதமான முயற்சிகளை எப்போவுமே நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் முயற்சி செய்யலைன்னு வச்சுக்க, உன்னை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, என்னையும் யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. உங்களை மதிக்கணும், தன்னோட மதிப்பை கூட்டணும், நமக்கு உண்டான ஆளுமை திறனை ஆளணும், கடைசி வரைக்கும் போராடணும். அதுதான் உண்மை. போராடலைன்னு வச்சுக்க, உனக்கான ஆளுமை திறனும் இருக்காது, உனக்கு உண்டான தேவைகளும் எப்போவுமே இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நீ நல்ல பிள்ளை, நானும் நல்ல பிள்ளை.